வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 இப்போ என்ன நடக்குதுன்றதாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைங்க, நேற்று நைட்லேருந்தே பேசுங்க. ஏன்னா நேற்று நைட்டில் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு 4 மணி இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அதில் ஜாக்லினும் சௌந்தர்யா அருண் இவங்க 3 பேருமே வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு கிச்சன் இன்சார்ஜ் தானேன்னு சொல்லிட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு பால் திருடி சாப்பிட்றாங்க. அது யார் வந்து கேட்குறது? ஜாக்லின் வந்து பால் சாப்பிட்டுட்டு இருக்கிறா, இவ வந்து சௌந்தர்யா வந்து தயிர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அருண் வந்து பிளான் பண்ணாப்புல. ஏன்னா ஏற்கனவே அருண்லாம் வந்து போன வாரத்தில் வந்து பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டாங்க மறைமுகமாக தான். சரி, இருந்தாலும் இந்த இன்கேஸ் விஜய் சேதுபதி போன வாரமே கேட்கல, அது வேற விஷயம். இப்போ அருண் வந்து பிளான் தான் பண்றாரு. இப்போ வந்து கேட்டுட்டாருன்னா இவங்களையும் மாட்டி விடுறதுக்கு ஏதுவா இருக்கும். முன்னே கூட வேணும்னு கூட மாட்டி விட்டுருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கண்டென்ட்டுக்காக கூட இருக்கலாம். ஸோ அப்போதானே இதை ஒரு அட்ரஸ் பண்ணி கேட்டா கூட அவங்க வந்து ஸ்க்ரீன்ல வருவாங்கல்ல, அதனாலையும் பண்ணியிருக்கலாம். இடையில வந்து முத்து வந்ததுனால வந்து தெரிச்சு ஓட்டான் யாரு அருண். முத்து வந்ததை பார்த்தவனா ஐயோ இவன் வேற வந்துட்டானா. ஏன்னா முத்துக்கு அவனுக்குமே இல்ல, ஏற்கனவே வந்து முத்து ஃப்ரெண்ட் வந்து மஞ்சரி வந்து நேத்து கொஞ்சம் பிரெட் சாப்பிட்டதுக்கே அவ்வளோ பெரிய கேட்டதுக்கே வந்து எங்களுக்கெல்லாம் நாங்களாம் சாப்பிட வேணாவா அப்படின்னு ஜாக்லின் ஒரு பெரிய சீன் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து இவங்க மட்டும் வந்து மற்றவங்களோட ஷேர்ல இருந்து தானே இப்போ இவங்களும் எடுத்து சாப்பிட்றாங்க, திருடி சாப்பிட்றாங்க. அப்போ வந்து இது ஒரு கண்டென்ட்டா இன்னைக்கு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பர்த்டே. ஆமாம், அதனால் என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க ஒரு கேம் வந்து இவங்களே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து எப்படின்னா கண்ணை கட்டி விளையாடுற மாதிரி ஒரு கேமு. எல்லாம் வந்து நம்ம அந்த புல்லு தரலாம் இருக்கு இல்லையா, அந்த லிவிங் ஏரியா கார்டனில் அங்கே பிளான் பண்ணுறாங்க. ஸோ அங்கே விளையாடும் போது எல்லாம் கொடையை வச்சு மறைக்கிற மாதிரி உள்ளே போயிட்டு ஏதோ உள்ளே என்ன பொருள் இருக்கோ அதில் செய்கிற மாதிரி கேசரியோ ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு சர்ப்ரைஸாக அருண் கொடுக்கலான்ற பிளானில் இருக்கிறாங்க. இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைன்னு வந்து 2 பேரும் இந்த பொம்மையை நடிப்பாங்களே, அது சொல்கிற மாதிரி இல்லை, அது ஃபஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு அவங்க ஏற்கனவே அவங்க ஃபஸ்ட்டு, இதில் வேறு இன்னும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுத்தா என்ன ஆகுது, சும்மா டம்மியாக நின்று சுற்றிட்டு. இது வந்து பிக் பாஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. இப்போ இவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணாங்கல்ல. இப்போ கண்டஸ்டன்ஸ் மற்றவங்களுக்கு தான் இது பனிஷ்மெண்ட். ஏன்னா இதை விட ஃபர்ஸ்ட்டாக தெரியாமல் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்கணும். ஆனால் தீபக் அதில் அழகாக எடுத்து கொடுத்தாரு, சாச்சனாவை எடுத்து கொடுத்தாரு. இவ தான் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லணும்னு. ஆனால் சாச்சனாவை போய் எல்லாருமே வந்து பெஸ்ட்டுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் என்னன்னா நாளைக்கு இன்னைக்கு வந்து நடக்கும்ல, விஜய் சேதுபதி அவங்க அப்பா வந்துருவாரு. இல்லை, எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பாவுக்கு பயந்தா அப்படியே வெளிப்படையாகவே இவங்கெல்லாம் சொல்லலாம். போன தடவை அதில் மாயா பூர்ணிமா சூப்பராக பேசுவாங்க. ஐயோ கமல் அங்கிள் என்ன கமல் அங்கிள் கேட்பாரு அப்படின்ற மாதிரி உள்ள அது மாதிரி தான் அங்கே பேசணும். அப்போ எப்படி தான் அவருக்கு விஜய் சேதுபதிக்கு தெரியப்படுத்துறது? என்ன பண்றது? அப்போ உள்ள இருக்கிறவங்க பேசணும்ல. 100 கேமரா இருக்குது, 100 தடவை 100 கேமரா முன்னாடியும் பேசினா அப்போ அவருக்கே ஒரு அசிங்கம் ஆகும்ல. இப்போ அவர் பொண்ணுக்கு அவர் சப்போர்ட் பண்றதுனால மற்றவங்க எல்லாருமே கேமை விளையாடவே முடியல. எல்லாருமே சாச்சனாவை வந்து பேம்பர் பண்ற மாதிரியே உள்ள இருக்கிறாங்க. முத்து இவன் அருண் என்னன்னா நேற்று சாச்சனாக்காக கேமை விட்டு கொடுக்குறேன்றான். சாச்சனாக்கு அடிப்படக்கூடாது, சாச்சனாவை பார்த்துக்கோங்க. சாச்சனா என்னங்க ஒரே டிராமாவா இருக்கு. இதே மாதிரி தான் முத்துக்குமாரும். ஐயோ அப்பா, முத்துக்குமார் பண்ணுறது ரொம்ப அலப்புற தாங்க முடியல. அதாவது உடன் பிறந்த தங்கச்சியை கூட இந்த அளவு கேர் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு என்னங்க நேற்று ஐஷு போன சீசனில் வந்து ஐஷு பண்ண விஷயத்துக்கு அவங்க அப்பா அம்மா உள்ளே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு வெளியில் கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதை விட கேவலமாக இந்த பொண்ணு பண்ணுது. டாஸ்க்குன்னு சொல்லுது, பாசம்னு சொல்லிட்டு அண்ணன்னு மேலே ஏறி குதிக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. நேற்று எல்லாருமே பாய்ஸ் எல்லாருமே படுத்துட்டு இருக்கிறாங்க. இது ஒன்றும் குழந்தை கிடையாதுங்க, 21 இயர்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணுங்க. இது போய் அப்படியே விஷால் மேலே போய் படுக்கிறதெல்லாம் நீங்கெல்லாம் எவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. விஷால், அருண், சத்யா என்னதான் அண்ணனா இருந்தாலும் அப்படியே மேலே போய் படுக்கிறதுலாம் அசிங்கமாக இருக்குதுங்க பார்க்கவே. இல்லை, இவன் இதே வந்து நம்ம சத்யா சொன்னால அந்த சௌந்தர்யா உட்கார்ந்து இருந்தது ஒரு ஆக்குவேடாக இருக்குதுன்னு இதெல்லாம் தெரியல பொழுது அவனுக்கு படித்த மூதேவிக்கு. அப்படியே மேலே இந்த டாஸ்க்குன்ற பேரில் அத்தனை தடவை மேலே ஏறி குதிச்சு கட்டி பிடிச்சின்னு என்னங்க இது படமா? இது என்னமோ மாதவன் படத்தில் அந்த பொண்ணு ஏறி அந்த கிக் பாக்ஸர் அவ ஏறி கட்டி பிடிப்பாள், அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் அவ அது மாதிரி தாங்க பிஹேவ் பண்றா. அது பார்க்கவே அசிங்கமா இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் ஆமா இதை பார்த்துருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வெளியில கூப்பிட்டுக்கிறது அந்த பொண்ணுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷால் வந்து தான் லவ்வை வந்து முறிக்கிறாங்க, சூப்பராக பிளான் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் தர்ஷிகா முதுகில் ஏறி சவாரி பண்ணவன் தான் பெரிய ஆள், அவர் என்னமோ 100 படம் பண்ணிட்டு உள்ளே வந்த மாதிரி அவளை கூப்பிட்டு அழகாக கன்வின்ஸ் பண்ணி வேணாம் இதெல்லாம் நமக்கு இல்லை, எல்லாம் வெளியே போய் பார்த்துக்கலான்னு சொல்லி அவன் தர்ஷிகாவை ஓரம் கட்டான். அப்போ பார்க்குறேன் தர்ஷிகா மூஞ்சி சும்மா சுல்லுன்னு ஆயிடுச்சு. என்ன காரணம்னா தர்ஷிகா எதுக்கு வந்ததுன்றதை மறந்து இடையில அது வீணாக போயிடுச்சுன்னு தான் நல்ல கேம் ப்ளே பண்ணாங்க தர்ஷிகா. அவங்கள கேமை விட்டு வெளியில் உள்ளவே பாருங்க எவ்வளோ சதி நடக்குது. அதை அந்த பொண்ணு புரிஞ்சிக்காம அவங்களும் இதை விஷாலை வச்சு கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து தர்ஷிகாவோட கேம் பிளே வெளியில தெரியல. ஆனா தர்ஷிகா வந்து பவித்ராவை சொல்றாங்க அந்த நாமினேஷன்ல எல்லாம் சொல்லும் போது பவித்ரா வந்து ஒழுங்கா கேம் பிளேல இருந்து வெளியில வந்துட்டாங்க இந்த வாரம் தெரியலன்னு. தர்ஷிகா கடந்த 3 வாரமா வந்து வெளியில தெரியவே இல்லை. என்ன காரணம்னா இவன் தான் வந்து ஃபுல்லா இப்போ அவள் தான் ஒரு 52 நாளுக்கு மேல போயிட்டான், இனிமே இவளுடைய உதவி தேவையில்லைன்ட்டு அழகா கைட்டு விட்டான், எல்லாமே நம்ம வெளியே போய் பார்த்துக்கலான்னு. அப்போ கூட தர்ஷிகா கேட்குறாங்க உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு. அவன் எக்ஸல் லவ்வரை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறான். இதுவே தெரியும் இவன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு நெஞ்செழுத்தக்காரன்னு. ஒரு வழியாக சோகமாக முடியுதுங்க இந்த விஷயம். இன்னைக்கு அதுக்கு அடுத்தது என்ன சுவாரஸ்யன்றதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இங்கே இடி மின்னல் புயலோடு இருக்குது, எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. தேங்க்யூ.